ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான கேம் பார்க்க போறோம். சோ இது எதுக்காக ஸ்பெஷல்னு சொல்றேன்னா, இந்த கேம்ல தொடர்ந்தாப்புல 3 பிரில்லியன்டான மூவ்ஸ் ப்ளே பண்ணிருப்பாரு ஒயிட். அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த 3 பிரில்லியன்டான மூவ்ஸ்க்கு பின்னாடி ஒரே ஒரு பர்பஸ் தான் இருக்கும். சோ இந்த மாதிரியான ஒரு டாக்டிக்ஸ் அமைறது பாத்தீங்கன்னா ரொம்பவே ரேர். வாங்க இமிடியேட்டா நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த கேம் பாத்தீங்கன்னா போரிஸ் குல்கோ அப்படின்ற ஒரு பிளேயர் விளையாடப்பட்ட கேம் தான். இது வந்து 1978ல விளையாண்டாங்க இந்த கேம். ஓகேங்களா? இவருடைய ஆப்பனன்ட் பேரு விளாடிமிர் சேவோன் அப்படின்ற ஒரு பிளேயர் தான். இந்த இடத்துல இப்ப ஒயிட் கேம் எப்படி ஸ்டார்ட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, D4 புஷ் பண்றாரு. இப்ப நைட் F6, C4, C5 இது வந்து பெனோனி டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. இப்ப ஃபர்தரா D5 அட்வான்ஸ் பண்றாரு ஒயிட். இப்ப E6. இந்த இடத்துல E6 ப்ளே பண்ணதுமே ஒயிட் வந்து பான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. இப்ப நைட் C3, இப்ப E takes D5, C takes D5, இப்ப D6 புஷ் பண்றாரு. இப்ப E4, G6 இந்த இடத்துல பிஷப் F பண்ண போறாரு. இப்ப F4 புஷ் பண்றாரு ஒயிட். இப்ப பிஷப் G7 இந்த இடத்துல பிஷப் B5 செக் வருது. நைட்டை வச்சு பிளாக் பண்றாரு. இப்ப A4 இந்த பிஷப் வந்து ஒரு அடிஷனலான சப்போர்ட் வருது. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த குயின் சைடுல இருக்கிற பான்ஸையும் வந்து ஒயிட் வந்து புஷ் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இப்ப பிளாக் கேசல் பண்றாரு. நைட் F3, நைட் A6. இந்த நைட் A6க்கு வந்ததுக்கு அப்புறமா இப்ப நெக்ஸ்ட் C7க்கு ரீமென்யூர் பண்ணாரு. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல இந்த நைட்டை வச்சு இங்க பிளாக் பண்ணல. ஒயிட்டும் கேசல் பண்றாரு. இப்ப நைட் C7, நைட் C7க்கு அப்புறமா இந்த பிஷப் வந்து அட்டாக்ல இருக்கு. சோ இந்த பிஷப் வந்து இப்ப விட்டு கொடுக்காம பிஷப் D3 புஷ் பண்றாரு ஒயிட். இப்ப பிஷப் D3க்கு அப்புறமா A6 புஷ் பண்றாரு. நெக்ஸ்ட் வந்து B5 வரதுக்கு பிளாக் வந்து ப்ரிப்பேர் பண்றாரு. அண்ட் இந்த நைட்டும் பாத்தீங்கன்னா இங்க வந்து சேஃப் கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல குயின் E1 ப்ளே பண்றாரு. சோ குயின் மூலமா நெக்ஸ்ட் கிங்கோடைய கேம்ப்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப ரூக் B8 புஷ் பண்றாரு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பானையும் புஷ் பண்ணிட்டு நம்ம ரூக்கையும் வெளியில கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப ஒயிட் வந்து E5 புஷ் பண்றாரு. சோ இந்த சென்டர் பானை புஷ் பண்ணதுக்குமே இப்ப ஒயிட்டுக்கு பாருங்க சென்டர்ல வந்து நிறைய பான் கண்ட்ரோல் இருக்கு. இந்த பானெல்லாம் பிளாக்கால கேப்சர் பண்ண முடியாது. கேப்சர் பண்ண என்ன ஆகும்னா சிம்பிளா வந்து பிளாக்குக்கு தான் வந்து பீசஸ் போகும். சோ ஃபைனலா இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் அமைஞ்சிரும். அண்ட் ஓகே, இந்த பானை நான் சிம்பிளா கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா நான் திருப்பி ரீகேப்சர் பண்ணிட்டாங்கன்னா இந்த இடத்துல நான் எந்த விதமான பீஸையும் நான் விட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு பிளாக் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு சப்போஸ் B5 புஷ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளா இப்ப A takes B5, A takes B5. இப்போ வந்து நம்ம E6 புஷ் பண்ணிக்கலாம். E6 மூலமா நம்ம என்ன பண்றோம்னா இந்த நைட்டை வந்து சேஸ் பண்றோம். இப்ப F takes E6 புஷ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி நம்ம D6 ப்ளே பண்ணிக்கலாம். D6 மூலமா திருப்பி இந்த நைட் நம்ம சேஸ் பண்றோம். இந்த இடத்துல நைட் வந்து சப்போஸ் E8 வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து குயின் டெக்ஸ் E6 ப்ளே பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு செக் அவுட் வரும். இப்ப இந்த குயினை வந்து எடுக்கிறதுக்கு இங்க நைட் கிடையாது. ஏன்னா நைட் E8 போயிட்டாரு. இப்ப கிங் H8 வந்ததுக்கு அப்புறமா இப்ப சிம்பிளா திருப்பி வந்து நம்ம குயின் E7 ப்ளே பண்ணலாம். இப்ப வந்து குயினை வந்து நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னா இப்ப இந்த ரூக்குக்கு ஒரு அட்டாக். இப்ப ரூக் வந்து திருப்பி F7 வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து திருப்பி ரூக் E1 ப்ளே பண்ணலாம். சோ இந்த பான் பாத்தீங்கன்னா பிளாக்கு வந்து ரொம்பவே ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு பானா இருக்கும். அண்ட் கம்ஃபர்டபுளாவே பிளாக்கால ப்ளே பண்ண முடியாது. சோ ஒயிட்டுடைய பீசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அழகா வெளியில வந்துட்டாங்க. ஒயிட்டுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கு. பிளாக்குடைய பீசஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா டம்பா தான் இருக்கிறாங்க. அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பிளாக்கால வந்து இந்த பான் எல்லாம் கேப்சர் பண்ண முடியாது. பிளாக் வந்து நைட் B6 ப்ளே பண்றாரு. நைட் B6 ப்ளே பண்ணி இந்த சென்டர் பானை வந்து அட்டாக் பண்றாரு. இந்த சென்டர் பானை வந்து இப்ப இந்த ரெண்டு நைட் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இப்ப சிம்பிளா ஒயிட் வந்து அவருடைய இந்த பானை புஷ் பண்றாரு. F5 புஷ் பண்றாரு. இப்ப F5 புஷ் பண்ணதுமே இந்த சென்டர்ல இருக்கிற பானுக்கு வந்து டிஃபென்ஸ் கிடையாது. அதனால இந்த இடத்துல பிளாக் வந்து இந்த பானை புஷ் பண்றாரு. இப்ப F takes G6. F takes G6 ப்ளே பண்ணி பிளாக் உடைய கிங்க வந்து டிஸ்டர்ப் பண்றாரு. இப்ப திருப்பி F takes G6. இந்த இடத்துல வந்து H takes G6 உங்களால ப்ளே பண்ண முடியாது. H takes G6 ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட் G5 வருவாரு. நைட் G5 மூலமா இந்த H7 ஸ்கொயரை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் குயினும் வந்து இந்த இடத்துல வந்து செக்மேட்டும் நம்ம த்ரெட்டன் பண்ணலாம். அதனால இந்த நைட் நீங்க சப்போஸ் F6 ப்ளே பண்ணி சேஸ் பண்ணாலுமே இந்த இடத்துல நைட் H7 வரலாம். நைட்டை வந்து சாக்ரிஃபைஸ் பண்றதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குயின் H4 செக் வரும். குயின் H4 செக்கு அப்புறமா இப்ப திருப்பி கிங் G8. இப்ப வந்து நம்ம பிஷப் takes G6 ப்ளே பண்ணலாம். இப்ப கிங்க்கு இருக்கிற இந்த எஸ்கேப்பிங் ஸ்கொயரையும் தடுக்கும். அண்ட் இப்ப குயின் H7 நம்ம செக்மேட் த்ரெட்டன் பண்ணலாம். சோ இதனால பிளாக்குக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். இந்த ஒரு ரீசனால இந்த H பானை வச்சு இந்த பானை கேப்சர் பண்ண முடியாது பிளாக்கால. அதனால F takes G6 ப்ளே பண்றாரு. இப்ப பிஷப் G5 புஷ் பண்றாரு ஒயிட். பிஷப் G5 மூலமா இப்ப குயின் அட்டாக்ல இருக்கு. அதனால இப்ப குயின் வந்து D6க்கு வராரு. இப்ப திருப்பி குயின் வந்து H4க்கு வராரு ஒயிட்டோடைய குயின். குயினும் பிஷப்பும் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு டயகனல் பேட்டரி ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நைட் C takes D5. இந்த இடத்துல இந்த நைட்டை வச்சு இந்த பானை வந்து கேப்சர் பண்றாரு. இப்ப ஒயிட் சிம்பிளா என்ன பண்றாருன்னா, இப்ப ஒயிட் வந்து ரூக் எடுத்துட்டு வராரு ஆக்ஷனுக்குள்ள. ரூக் A D1 ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல
வேரியேஷன்ஸ்லாம் இருக்கு. சோ ஆக்சுவலா இந்த இடத்துல பிளாக்கால வந்து நைட் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ண முடியாது. நைட் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ண முடியாததுக்கான ரீசன் உங்களுக்கு பார்த்தோனே என்ன தோணும்னா, ஓகே நான் இந்த பிஷப் இங்க வச்சுட்டு கிங்குக்கு ஒரு செக் குடுத்துட்டு நான் குயினை வின் பண்ணிடலாம். சோ அதனால தான் நைட் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ண முடியாதுன்னு நீங்க நினைக்கலாம். பட் அது எக்ஸாக்ட்டான ரீசன் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல இந்த வேரியேஷன் வந்து ஒயிட்டுக்கு தான் லூஸ் ஆகும். எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏன்னா நான் பிளாக் உடைய குயினை வின் பண்ண போறேனே எப்படி வந்து ஒயிட்டுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த வேரியேஷன் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து இந்த நைட்டை வச்சு இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட் வந்து அவருடைய ஆசைப்படியே பிளாக் உடைய குயினை வந்து கேப்சர் பண்ணிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நைட் E2 செக் வரும். இப்ப திருப்பி நீங்க கிங் எடுத்துட்டு ஓரமா போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரூக்கை நம்ம திருப்பி கேப்சர் பண்ணிக்கலாம். இப்ப பிளாக்கு ஏகப்பட்ட பீஸ் இருக்கு. சோ ஒரு குயினுக்காக பிளாக்கு பாத்தீங்கன்னா நிறைய காம்பன்சேஷன் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல அவருக்கு எக்ஸ்ட்ரா பான்ஸும் இருக்கு. இது மூலியமா பிளாக் வந்து ஈஸியா கேம் வந்து பினிஷ் பண்ணிடலாம். அண்ட் இதுல இன்னொரு ஒரு சின்ன வேரியேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நைட் E2 செக் வந்ததுக்கு அப்புறமா கிங் சப்போஸ் F2 வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த ரூக்கை கேப்சர் பண்றோம். இப்ப இந்த நைட்டை வந்து எக்ஸ்ட்ராவா ஒயிட் கேப்சர் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். இப்பயும் பாத்தீங்கன்னா பிளாக்கு தான் நல்ல காம்பன்சேஷன். இந்த இடத்துல வந்து B5 புஷ் பண்ணலாம். இந்த பான்ஸ்ல எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்ப பிளாக்கு பாருங்க சென்டர்ல வந்து பான்ஸ் இருக்கு. அண்ட் அவருடைய பிஷப் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. இந்த பானுக்கு பிஹைண்டா ரூக்கும் இருக்கு. இப்ப ஒயிட்டுக்கு பாத்தீங்கன்னா சென்டர்ல எந்த விதமான பான்ஸும் கிடையாது. சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா திருப்பி பிளாக்கு தான் அட்வான்டேஜ். இருந்தாலும் இந்த வேரியேஷன்ல நைட் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணா ஒயிட்டுக்கு தான் அட்வான்டேஜ். ஒயிட்டுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஷப் எடுத்துட்டு வந்து செக் கொடுத்து குயினை வந்து வின் பண்ற அட்வான்டேஜ் கிடையாது. அது வந்து லூசிங்கான ஒரு வேரியேஷன். நான் ஆல்ரெடி இப்ப காமிச்ச மாதிரி ஒயிட்டுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இந்த இடத்துல ஒயிட் வந்து பான் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணாதான் ஒயிட்டுக்கு வந்து இந்த இடத்துல கரெக்டா இருக்கும். இப்ப பான் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா இந்த இடத்துல குயின் D5 புஷ் பண்ணிக்கலாம். குயின் D5 எதுக்காக புஷ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து இந்த பிஷப் செக்கை வந்து தவிர்க்கலாம். இப்ப பிஷப் செக் நீங்க கொடுத்தீங்கன்னா குயினை வச்சு நம்ம பிஷப்பை கேப்சர் பண்ணிக்கலாம். அதனால இந்த இடத்துல நம்ம வந்து பிஷப் எடுத்து வந்து இந்த குயின் எல்லாம் பின் பண்ண முடியாது. சோ நான் பிஷப் எடுத்து வந்து E4ல போடுறேன். E4ல போட்டு குயினை வந்து சேஸ் பண்றேன். இப்ப குயின் வந்து C4க்கு வரான்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நம்ம பிஷப் E7 ப்ளே பண்ணலாம். பிஷப் E7 மூலமா ரூக்கை சேஸ் பண்றோம். இப்ப ரூக் இங்க வராரு. இப்ப திருப்பி பிஷப் D6 இந்த ரூக்கு ஒரு அட்டாக். இந்த ரூக் இப்ப A8 போறாரு. இப்ப பிஷப் D5 செக் தரலாம். இந்த பிஷப் D5 செக் மூலமா நம்ம பிளாக் உடைய குயினை இப்ப வின் பண்ணலாம். நீங்க நைட் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணாலும் குயின் டெக்ஸ் குயின் நீங்க அவைலபிளா இருக்கு. அதனால நீங்க வந்து நைட் டெக்ஸ் பிஷப்பும் ப்ளே பண்ண முடியாது. திருப்பி நீங்க குயினை வச்சு இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணாலும் நம்ம வந்து குயினை வின் பண்ணிடலாம். திருப்பி நீங்க என்னதான் ரூக்கை கேப்சர் பண்ணாலுமே இந்த இடத்துல நைட் G5 மூவ் அவைலபிளா இருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றோம். நீங்க வந்து வேற ஏதாவது ஒரு டம்பான மூவ் ப்ளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குயின் டெக்ஸ் H7 பாத்தீங்கன்னா செக்மேட். அதனால நீங்க H6 வச்சு தான் டிஃபெண்ட் பண்ண முடியும். இப்ப திருப்பி வந்து குயின் E4 வரலாம். குயின் E4க்கு அப்புறமா நீங்க இந்த நைட்டை கேப்சர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பதிலுக்கு இந்த நைட் எல்லாம் கேப்சர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. குயின் டெக்ஸ் G6 ப்ளே பண்ணலாம். குயின் டெக்ஸ் G6 மூலமா இந்த ரூக் வந்து நம்ம த்ரெட்டன் பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ரூக்கும் வந்து F7க்கு வருவார். சோ இதை நீங்க தடுக்கணும்னா பிஷப் E6 ப்ளே பண்ணலாம். பிஷப் E6 மூலமா இந்த ரூக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். அண்ட் இந்த ரூக் வந்து F7 வரதுலயும் இந்த பிஷப் வந்து தடுத்துட்டு இருக்காரு. இருந்தாலுமே இந்த இடத்துல சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம்னா பிஷப் டெக்ஸ் E5 இந்த பிஷப் வந்து நம்ம பின் பண்றோம். அண்ட் இங்க ஒரு செக்மேட்டும் நம்ம த்ரெட் பண்றோம். இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் பிஷப் வந்து பிளாக்கால ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா இந்த பிஷப் வந்து பின்ல இருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் இப்ப ரூக்கும் வந்து ரெடியா இருக்காரு. அதனால இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணலாம்னா ரூக் E7 ப்ளே பண்ணலாம். இந்த பிஷப் வந்து சேஃப் கார்ட் பண்ணலாம். இருந்தாலுமே பிஷப் டெக்ஸ் G7 ப்ளே பண்ணிக்கலாம். இப்ப நீங்க ரூக் எடுத்துட்டு வந்து இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப குயினை வச்சு நம்ம இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணலாம். இங்க ஒரு செக் வரும். இப்ப கிங் H7 வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப திருப்பி குயின் டெக்ஸ் D5 ஏகப்பட்ட மெட்டீரியல் லாஸ் ஆகும் பிளாக்கு. அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க நைட் F4 வேணா ப்ளே பண்ணி பிளாக் பண்ணலாம். இந்த நைட்டை வந்து இந்த பான் கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. பட் இருந்தாலுமே நம்ம ஒரு ரூக் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். இப்ப திருப்பி G டெக்ஸ் F4 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப வந்து பிஷப் எடுத்துட்டு வந்து அழகா D4ல போட்டு ஒரு சூப்பரான செக் தரலாம். இப்ப கிங் F8 வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப பிஷப் டெக்ஸ் C5. அதனால தான் நம்ம பிஷப் வந்து D4ல போட்டோம். இப்ப இந்த ரூக் பாத்தீங்கன்னா பின் ஆயிட்டாரு. இந்த ரூக்கை நம்ம வந்து ஈஸியா வின் பண்ணிடலாம். இப்ப வந்து பிஷப் F7 ப்ளே பண்ணி நம்ம குயினை வந்து கவுண்டர் அட்டாக் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம சிம்பிளா குயின் H6 செக் தரலாம். இப்ப கிங் E8 வந்ததுக்கு அப்புறமா இப்ப குயின் H8 ப்ளே பண்ணலாம். திருப்பி இந்த ரூக்கை நம்ம வின் பண்ணலாம். நம்ம டைரக்டா இந்த ரூக்கை மட்டும் எடுக்க வேண்டாம். ஏன்னா இந்த ரூக்லாம் இருக்கிறாரு. சோ இப்ப கிங் D7 வராருன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நம்ம இந்த ரூக்கை ஃப்ரீயா எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ரூக்கை நம்ம வந்து தப்பிக்கிறதுக்காக சப்போஸ் இங்க ஒரு செக் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், கிங் F2 ப்ளே பண்ணி திருப்பி இந்த ரூக் வந்து நம்ம சேஸ் பண்ணலாம். இப்ப குயினும் பிஷப்பும் இருக்காங்க, பிளாக்கு வந்து ரூக்கு தான் இருக்காங்க. சோ இதுல இருந்து ஈஸியா ஒயிட் வந்து கேமை ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த ஒரு ரீசனால தான் பாத்தீங்கன்னா நைட் டெக்ஸ் நைட் வந்து பிளாக்கால ப்ளே பண்ண முடியாது. ஒயிட்டுக்கு வின்னிங்கான ஒரு வேரியேஷன் சொன்னேன். சோ இந்த நைட் டெக்ஸ் நைட் மூலமா ஒயிட் என்ன ப்ளே பண்ணா வின் பண்ணுவாரு, ஒயிட் என்ன ப்ளே பண்ணா லூஸ் பண்ணுவாருன்றதும் நம்ம பார்த்தோம். இப்ப ஆக்சுவலா கேம்ல என்ன நடந்ததுன்றத பார்க்கலாம். இந்த இடத்துல பிளாக் வந்து அவருடைய பானை வந்து ஃபர்தரா புஷ் பண்ணி
பண்ணி இந்த பிஷப் வந்து சேஸ் பண்றாரு. இப்ப நைட் டெக்ஸ் நைட் ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல தான் பிளாக் வந்து ஒரு பெரிய பிளண்டர் பண்றாரு. அதாவது பான் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்றாரு. பான் டெக்ஸ் பிஷப் எதனால ஒரு பிளண்டர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சிம்பிளா நம்ம வந்து நைட் E7 செக் வந்து அலோ பண்றோம். இந்த இடத்துல ஆக்சுவலா பிளாக்கு கரெக்டான மூவ் நைட் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணிருக்கணும். அப்பதான் நெக்ஸ்ட் நைட் E7 செக் வராது. பட் இந்த இடத்துல பான் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணதுமே இமிடியேட்டா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய தவறா மாறிடுச்சு. இப்ப நம்மளுக்கு வந்து நைட் E7 செக் அவைலபிளா இருக்கு. இது வந்து ஒரு ஸ்மார்ட்டான மூவ். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 கன்சிக்யூட்டிவான பிரில்லியன்டான மூவ்ஸ் வந்து ஒயிட் ப்ளே பண்ணாரு. வெயிட் பண்ணி பாருங்க. சோ இதுல இருந்து சரவெடி ஸ்டார்ட் ஆகும். இப்ப பிளாக் கிங் H8 ப்ளே பண்றாரு. கிங் H8க்கு அப்புறமா இந்த இடத்துல இந்த நைட்டை வந்து உங்களால கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா பிளாக்கோடைய குயினே போயிடும். அதனால இந்த செக்குக்கு வந்து கிங் தான் ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். கிங் வந்து H8 வராரு. சப்போஸ் கிங் வந்து F7 வந்தா என்ன ஆகும்னு காட்டுறேன். கிங் F7 வந்தாருன்னா குயின் டெக்ஸ் H7 ப்ளே பண்ணிக்கலாம். குயின் டெக்ஸ் H7 மூலமா திருப்பி கிங் E8க்கு போயிட்டு எஸ்கேப் ஆறாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து குயின் டெக்ஸ் G7 ப்ளே பண்ணிக்கலாம். சோ கிங் இங்கே இருந்துட்டு இந்த பிஷப்பை சேஃப்கார்ட் பண்றதுக்காக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பிஷப் வந்து டெவலப் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து நைட் டெக்ஸ் E5 ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ இந்த நைட் டெக்ஸ் E5 மூலமா கிங் வந்து விலகி தான் ஆகணும். கிங் விலகினதுக்கு அப்புறமா நம்ம இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணிக்கலாம். சோ ஹெவியான ஒரு மெட்டீரியல் லாஸ் வந்து பிளாக்கு ஏற்படும். சோ அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த செக்குக்கு அப்புறமா கிங் F7 ப்ளே பண்ண முடியாது. பிளாக் வந்து கிங் H8 ப்ளே பண்றாரு. இப்போ ஃபர்ஸ்ட் பிரில்லியன்சி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நைட் டெக்ஸ் பான் ப்ளே பண்றாரு. நைட் டெக்ஸ் E5 நைட் டெக்ஸ் E5 மூலமா இந்த ரூக்குக்கு வந்து ஒரு பெரிய த்ரெட் இருக்கு. அண்ட் இந்த நைட்டை வந்து பிளாக்கால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சப்போஸ் நீங்க குயின் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளா நைட் டெக்ஸ் G6 ப்ளே பண்ணிக்கலாம். நம்ம இந்த இடத்துல குயினை வின் பண்ணிடலாம். இந்த பானை வச்சு உங்களால நைட்டை கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா குயின் வந்து இந்த பானை பின் பண்ணிட்டு இருக்காரு. அதனால குயின் டெக்ஸ் நைட் வந்து பாசிபிள் கிடையாது. இப்ப பிஷப் டெக்ஸ் நைட் நீங்க ப்ளே பண்ணாலுமே இந்த இடத்துல சிம்பிளா நம்ம ரூக் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணி செக் தரோம். இதுல இருந்து பாத்தீங்கன்னா மேட் இன்டு கிங் G7 தான் வந்தாகணும். இப்போ வந்து பிஷப் H6 பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக் மேட். அதனால இந்த நைட்டை வந்து குயினாலையும் கேப்சர் பண்ண முடியாது, பிஷப்பாலையும் கேப்சர் பண்ண முடியாது. சோ பிளாக் என்ன பண்றாருன்னா இந்த ரூக்கை வந்து இங்க வரவிடாம தடுக்கிறதுக்காக பிஷப் F5 ப்ளே பண்றாரு. பிஷப் F5 மூலமா இப்ப இன்னொரு ஒரு பிரில்லியன்டான மூவ் ப்ளே பண்றாரு ஒயிட். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரூக் டெக்ஸ் பிஷப். ரூக் டெக்ஸ் பிஷப் பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு பிரில்லியன்டான மூவ். பானை வச்சு உங்களால இந்த ரூக்கை கேப்சர் பண்ண முடியாது. சிம்பிளா நம்ம வந்து நைட் 5 G6 ப்ளே பண்ணிக்கலாம். நைட் 5 G6 மூலமா இப்ப கிங்குக்கு ஒரு செக் வருது. நெக்ஸ்ட் நீங்க வந்து கிங்க வந்து எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. பாருங்க உங்களுடைய கிங் எங்கேயும் போக முடியாது. ஏன்னா இந்த நைட் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் குயினை வச்சு தான் நைட்டை டேக் பண்ணி ஆகணும். நம்ம திருப்பி குயினை வின் பண்ணிடலாம். நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் வேரியேஷன்லயே பாத்தீங்கன்னா குயினை வின் பண்றோம். இந்த வேரியேஷன்லயே பாத்தீங்கன்னா நம்ம குயினை வந்து வின் பண்றோம். இப்ப கிங் வந்து G8 தான் வந்தாகணும். உங்களால திருப்பி பானை வச்சு கேப்சர் பண்ண முடியாது. இங்க ஒரு சூப்பரான பின்ல இருக்க G8 வந்ததுக்கு அப்புறமா திருப்பி நம்ம ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப் பண்றோம். இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஒயிட் வந்து கேமை பினிஷ் பண்ணிடலாம். அதனால இந்த ரூக்கை வந்து பிளாக்கால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சோ இந்த ஒரு ரீசனால பிளாக் என்ன பண்றாருன்னா இந்த நைட் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஒயிட்டோட நைட் கிங்க வந்து செக் பேட் பண்றதுக்காக. அதனால பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்றாரு. இந்த நைட்டை வந்து கேம்ல இருந்து ரிமூவ் பண்றாரு. இப்ப இன்னொரு ஒரு பிரில்லியன்டான மூவ், மூணாவது பிரில்லியன்டான மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரூக் டெக்ஸ் E5 அதே ரூக்கை வச்சு இந்த பிஷப்பை கேப்சர் பண்றாரு. இப்ப திருப்பி குயினை வச்சு உங்களால ரூக்கை கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நைட் டெக்ஸ் G6 வரும். திருப்பி நம்ம வந்து குயினை வின் பண்ணிடலாம். இப்ப திருப்பி நம்ம வந்து கிங் G8 ப்ளே பண்ணா அழகா குயினை வின் பண்ணிடலாம். சோ இப்ப மூணாவது பிரில்லியன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நம்ம குயினை வின் பண்றோம். ஒரே பர்பஸ் தான். சோ இந்த ஒரு ரீசனால இந்த ரூக்கை வந்து குயினை வச்சு கேப்சர் பண்ண முடியாது. பிளாக் என்ன பண்றாருன்னா இந்த கேம்ல வந்து ரூக் F7 ப்ளே பண்றாரு. சோ ரூக் F7 ப்ளே பண்றது மூலமா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லான விஷயம் கிடையாது பிளாக்குக்கு. சோ இந்த இடத்துல இருந்து பிளாக் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஏன்னா இந்த நைட்டும் பாத்தீங்கன்னா இந்த பிஷப்பால சப்போர்ட்ல இருக்கிறாரு, குயினால சப்போர்ட்ல இருக்கிறாரு. இந்த ரூக்கும் பாத்தீங்கன்னா சூப்பரா இங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் இந்த ரூக்கும் வந்து கேம்குள்ள பூந்துருவாரு. சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒயிட் வந்து ஈஸியா கேமை பினிஷ் பண்ணிடுவாரு. சோ பிளாக்கோட இந்த நைட்டும் ரூக்கும் வந்து கேமுக்கு வெளியில தான் இருக்கிறாங்க. சோ இந்த ஒரு தொடர்ச்சியான 3 பிரில்லியன்டான மூவ்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் அதோடைய பர்பஸ் வந்து நம்ம குயினை எடுக்கிறோம் அண்ட் அப்படி இல்லைன்னா கிங்க நம்ம செக்மேட் பண்றோம். இந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ உண்மையிலேயே பாத்தீங்கன்னா 1978ல விளையாடப்பட்ட ஒரு இம்மார்டல் கேம்னு கூட இதை சொல்லலாம். சோ இந்த கேமை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.